தெரியுமா சார்? என்ன நடந்தது தெரியுமா சார்? சார் இப்ப நியாயத்து காலம் இல்ல சார். இது சொல்ல போறீங்க முதல்ல சொல்லிடுறேன் சார். இந்த நம்ம மோகன் இல்ல சார், மோகன் அவர் இந்த நட்டராஜ உதச்சி என்னமோ கேட்டுருக்கான் சார். அவர் குடுக்கல, தப்பிச்சுக்கிட்டு ஓடுறாரு. இந்த நட்டராஜ அவரை தப்பிச்சுக்கிட்டே ஓடுறான் சார். எங்க வச்சிருக்கிற? நீ என்ன சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். வெளியே கருணாசிங்க, இல்ல உன் கண்கள் பொசுங்கோ. சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நீங்களா? ஆமா, நான் தான். நண்பனை போல நடிச்சு கடைசியில் உங்க சுய ரூபத்தை காட்டிட்டீங்களே. இன்னும் இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க? உன்னால் அநியாயமா பரிசு பெற்றப்பட்ட முருகன் தானா? அண்ணே, முருகன், இனிமே நம்ம 2 பேர்ல யாராவது பொருத்தம் தான் உயிரோட இருக்க முடியும்.
எஸ். தயாளன் கொலை வழக்குல எந்த முருகனை கண்டுபிடிக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சீங்களோ அதே முருகன் நான் தான். என்ன, அந்த கொலைகார முருகன் நீங்களா? மன்னிக்கணும் சார், கொலை குற்றம் சாட்டப்பட்ட முருகன். தயாளன் கொண்ட உண்மையான குற்றவாளிய தகுந்த ஆதாரங்களோட நான் கண்டுபிடிச்சேன். இசை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, அந்த ஆதாரங்களை எல்லாம் நான் வழக்கு மன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன். இப்ப நீங்க என்ன கைது செய்யலாம். உங்கள் பெயர் என்ன? முருகன். போலீஸ் இலாக்காவில் உங்கள் பெயர் என்ன? கிருபால் சிங். முருகன் என்ற பெயர் உள்ள நீங்கள் கிருபால் சிங் என்ற பெயரோடு போலீஸ் இலாக்காவில் பணியாற்ற வேண்டிய அவசியம்? என் அப்பாவை, அதாவது தயாளனை கொலை செய்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக. குற்றவாளியை கண்டுபிடிப்பது போலீஸ் இலாக்காவின் பொறுப்பு. ஆனால் நீர் உமது உருவத்தையும் பெயரையும் மாற்றி வைத்துக் கொண்டு அத்தகைய மாபெரும் பொறுப்பு வாய்ந்த போலீஸ் இலாக்காவை ஏமாற்றி விட்டீர் என்று உன் மீது குற்றம் சாட்டுகின்றேன். ஏன் வக்கீல் சார், கொலைகாரனையோ அல்லது சாதாரண குற்றவாளியை கூட கண்டுபிடிப்பதற்கு மாறு வேடத்திலோ மாறு பெயரிலோ போலீசாரே வரும்போது இந்த நாட்டில் பிறந்த ஒரு குடிமகன் தான் நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு பெயரை மாற்றிக்கொண்டு மாறு வேடத்தில் வரக்கூடாதா? நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் எதுவும் அல்ல. மிஸ்டர் வராகசாமி, நீர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் தான் அது. நான் உண்மை கேட்கிறேன், ஒரு குடிமகன் தான் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்க மாறுவேடத்தில் வரக்கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா? இல்லை. ஆனாலும் இவர் ஏமாற்றியது போலீஸ் இலாக்காவை அல்லவா? தட்ஸ் a separate case. அது போலீஸ் இலாக்கா விசாரிக்க வேண்டிய தனி வழக்கு. தயாளன் கொலை சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் நீர் கேட்டால் போதும். எஸ் யுவர் ஆனர். மிஸ்டர் தயாளனை உங்களுக்கு எவ்வளவு நாளாக தெரியும்? எனது பால்ய பருவத்திலிருந்தே தெரியும். என்னை வளர்த்தவரும் படிக்க வைத்தவரும் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியவரும் அந்த தயாளனே தான். ஓஹோ, அப்படியானால் அவர் உங்களை தன் குழந்தையாகவே நினைத்திருப்பார் இல்லையா? சந்தேகம் இல்லாமல். ஏன், அவருக்கு வேறு குழந்தைகள் இல்லையோ? இருக்கிறார்கள், ஒரு பையனும் பெண்ணும். ஆனால் அவர் என்னையும் தன் குழந்தையாகவே நினைத்தார். நீங்களும் அவரை உங்கள் தகப்பனாராகத்தான் நினைத்தீர்கள். இன்னும் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். அப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் அவர் சொத்திலும் சரிபாதி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தீர்கள் அல்லவா? பாசத்திற்காகத்தான் அவர் எனக்கு தந்தை, பணத்திற்காக அல்ல. வெரி குட். அப்படியானால் அவர் சொத்து முழுவதையும் அவர் சொந்த மகனுக்கு எழுதி வைத்திருந்தால் நீர் ஆனந்தப்படுவீர் இல்லையா? நிச்சயமாக ஆனந்தப்படுவேன். அதே சமயத்தில் அந்த சொத்துக்களை வேறு யாருக்காவது எழுதி வைத்திருந்தால் நீங்கள் தகப்பனாராக மதிக்கும் தயாளன் மீது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கும் அல்லவா? யுவர் ஆனர், இந்த நேரத்தில் என்னை பற்றி நானே சொல்லிக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டதற்காக நான் ரொம்ப வேதனைப்படுறேன். கொடுக்கும் குணமுடையவர்களை கண்டால் நான் கையெடுத்து கும்பிடுவேன். நானும் வருத்தப்படுவேன். கொடுப்பதற்கு என் கையில் ஒன்றும் இல்லாத போது நானும் பயப்படுவேன். என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று நினைக்கும் போது தயாளன் அநாதை விடுதிகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த போதெல்லாம் நான் அதை கண்டு ஆனந்தப்பட்டவன். அநாதை விடுதிகளுக்கும் பொது ஸ்தாபனங்களுக்கும் அள்ளி கொடுத்தால் நீர் ஆனந்தப்படுவீர். அதே நேரத்தில் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவர் சொத்து பூராவையும் எழுதி வைத்திருக்கும் போது உமக்கு ஆத்திரம் ஏற்படவில்லையா? ஆமாம், நானும் ஆத்திரப்படுவேன். தகாதவர்களுக்கு எழுதி வைத்திருந்தார், தகுதியற்றவர்களுக்கு எழுதி வைத்திருந்தார், நன்றி கட்டவர்களுக்கு எழுதி வைத்திருந்தார். You have come to the point, Mr. Kripal Singh. No, I am Murugan. I see. Yeah. இப்போது சொன்னீர்களே ஆத்திரத்தின் காரணமாக, அதாவது தயாளன் தன் சொத்துக்களை எல்லாம் நடராஜனுக்கு எழுதி வைத்து விட்டார் என்ற ஆத்திரத்தின் காரணமாக சாப்பாட்டில் வைரத்தூரை கலந்து அவரை கொன்று விட்டீர் என்று உன் மீது நான் குற்றம் சாட்டுகின்றேன். இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், நான் கொலை செய்யவே இல்லை. சரி, நீர் கொலை செய்யவில்லை என்றால் அந்த கொலை உண்ட செய்தி வெளிவருவதற்கு முன்னால் ஊரை விட்டே ஓடி தலைமறைவாக வேண்டிய அவசியம் என்ன? ஏன் வக்கீல் சார், நீங்களா இப்படி கேட்குறீங்க? இங்க என் முகத்தை நல்லா பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. ஊரை விட்டு ஏன் ஓடினேன்னு நீங்க என்னையா கேட்குறீங்க? மிஸ்டர் முருகன், டோன்ட் பி எக்ஸைட்டட். உணர்ச்சி வசப்படக்கூடாது. வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் அதை என்னிடத்தில் தான் சொல்ல வேண்டும். எஸ் யுவர் ஆனர்.